hello, வணக்கம் friends. Welcome back to Happy Life Cooking. இன்னைக்கு நம்ம சூப்பரான மத்தி மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா Subscribe பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் மண் சட்டியில தான் இந்த மீன் குழம்பு செய்ய போறேன். சட்டி நல்லா ஹீட் ஆனோனே அதுல 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோனே அதுல 1 டீஸ்பூன் கடுகும் 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இதுல ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை ஆட் பண்ணி அதையும் வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதில் நம்ம மசாலா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று சேர வர நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணி இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நாம் இதையை கொதிக்க விடலாம். இப்போ நான் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் இதில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா இதை கொதிக்க விடணும். இப்போது குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரு மூடி தேங்காய், இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருக்கேன். அதை இந்த குழம்புல ஊற்றி நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். இது 10 நிமிஷம் கழித்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மத்தி மீனை இதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் இந்த மிதமான சூட்டில் இந்த குழம்பை கொதிக்க விடுங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மிதமான சூட்டில் இந்த மீனையும் குழம்பையும் நம்ம கொதிக்க விடலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட மத்தி மீன் குழம்பு சூப்பராக வாசனையாக ரெடி ஆயாச்சு. இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மத்தி மீன் குழம்பு ரெடிங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க. நல்லா சூடான சாதத்தில் இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹாப்பி லைஃப் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பி ஹாப்பி, ஃபீல் ஹாப்பி, பாய்.